விரும்புகிறேன். My theme for today, an overflowing art of gratitude. இன்று என்னுடைய தலைப்பானது நன்றி உணர்வால் நிரம்பி வழியும் இருதயம் என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற வேத பகுதி சற்று முன்பு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 44 50 வரைக்கும். Our scripture lesson comes from the Bible reading that was done a short while ago from Luke's Gospel chapter 7 verses 44 to 50. இதில் நான் எடுத்திருக்கிற கருப்பொருளான வசனம், our basic or key word. பிரியமானவர்களே, திறவுகோள் வசனமானது 47ஆம் வசனம். தயவு செய்து குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள், கோடிட்டுக் கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் அதில் வசனத்தில் கை வைத்தும் ஏவப்பட்டால் ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். நான் வாசிக்கிறேன். Verse 47, Therefore I say to you, her sins which are many are forgiven, for she loved much. But to whom little is forgiven, the same loves little. தமிழிலே கவனிப்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கே மகிமை. இந்த வசனத்தை கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஏன்னா இவ பாவம் நிறைந்த ஸ்திரீ, அவளுடைய பாவத்தை இயேசு மன்னித்தபடியினாலே அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள் என்று இயேசு சீமோன் என்ற பரிசேயன் வீட்டில் இருந்தபோது அவர் உரைத்ததை நாம் பார்க்கிறோம். முன்னுரையாக as an introduction to the sermon, பிரசங்கத்துக்கு முன்னுரையாக நான் உங்களுக்கு சில காரியத்தை இந்த சீமோன் பரிசேயன் வீட்டில் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். Come with me to Luke's Gospel chapter 7 verses 36 onwards. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வரைக்கும் கவனியுங்கள். அங்கு வசனம் சொல்லுகிறது, சீமோன் என்ற பரிசேயன். பரிசேயன் என்று சொல்லுகிறது நாம் அறிகிறோம், சீமோன் என்று அறிகிறோம். அவன் இயேசுவை ஒரு விருந்துக்கு அழைத்தான். போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசு சீமோன் வீட்டுக்கு போனார். யாரெல்லாம் அவரை அழைக்கிறோமோ அவர் புறக்கணிக்க மாட்டார். நீ அவரை கூப்பிட்டனா அவர் நிச்சயமா உன் வீட்டுக்கு வருவார். உன் வீடு என்று சொல்லும் போது உன் தனிப்பட்ட வாழ்வாய் இருக்கலாம், உன் குடும்பமாய் இருக்கலாம். நீ இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க, இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க நீங்க சொன்னா சீமோன் வீட்டுக்கே போனவர் உன் வீட்டுக்கு வராம இருப்பாரா? அவர் நிச்சயமா உன் வீட்டுக்கு வருவார். உன் குடும்பத்திலே எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் இன்றைக்கு நீ அவரை கூப்பிடுவாய் என்றால் இயேசு நிச்சயமா உன் வீட்டுக்கு வருவார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 37ஆம் வசனத்தை கவனிங்கள். அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, அந்த ஊரில் இருந்த பாவியாக ஒரு ஸ்திரீ என்று வேத வசனம் சொல்லி. இயேசு யார் வீட்டுக்கு போயிருக்கிறார்? சீமோன் என்ற பரிசேயன் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளார இயேசு வருகிறார் என்றதை கேள்விப்பட்ட போது பாவியான ஒரு ஸ்திரீ அந்த பட்டணத்தில் இருந்தவள், அவள் இயேசுவை பார்க்கும்படிக்கு வந்தாள். நிறைய பேர் இயேசுவை பார்க்கும்படி வருகிறார்கள். நிறைய பேர் இயேசுவை தொடும்படி விரும்புகிறார்கள். இயேசு எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரோ என்று வருகிறார்கள். இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பாவியான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இந்த பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளார வந்து விடுகிறாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க யாரா இருந்தாலும் இயேசு இங்க வந்திருக்கிறார். நீ அவர்கிட்ட வந்துட்டேன்னா, சில பேர் ஆலயத்துக்குள்ளார இருக்கலாம், ஆனா தூரமா இருக்கலாம். உங்க இருதயம் வேற எங்கேயோ இருக்கும், ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கும். ஆனா நீங்கள் ஆலயத்துக்கு வந்து விட்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இடத்துல நீ வந்து விடுவாய் என்றால், பாவியான இந்த ஸ்திரீ
தன் பாவத்தோடு வந்துவிட்டாள். அவள் பாவத்தை கழுவி விட்டு வருவேன் என்று சொல்லாமல் இருக்கிற மாதிரியே இயேசு கிட்ட வந்துட்டாள். நீங்க யாரா இருந்தாலும் இருக்கிற மாதிரியே இயேசு கிட்ட வந்துட்டீங்கன்னா இயேசு உங்களை ஆதரிப்பார், இயேசு உங்களுக்கு உதவி செய்வார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அது நிச்சயம். எல்லாரும் ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. இவள் என்ன செய்தால்? வசனம் 37 கவனியுங்கள். ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவள் இயேசுவுக்கு பணி செய்தாள். வசனம் 38 சொல்லுகிறது. Look at verse 38. It says, இப்படியாக இந்த வசனம் நமக்கு சொல்லுங்க, அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. யார் இவள்? ஒரு பாவியான ஸ்திரீ. பாருங்க, இயேசு திடீரென்று ஒரு பரிசேயன் வீட்டுக்கு வந்திருக்கிறார், சீமோன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த வீட்டிலே ஒரு பாவியான ஸ்திரீ அவள் இயேசுவுடைய பாதத்தை தொடுகிறாள். இயேசு அவள் மேல மனம் இறங்குகிறார். நீ யாராயிருந்தாலும் இன்னைக்கு இந்த சர்ச்சில் மூப்பர்கள், பாஸ்டர், ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், சும்மா சாதாரணமாய் சர்ச்சுக்கு வந்துட்டு போறவர்கள், யாருக்கும் உங்களை தெரியாது, உங்க பேர் தெரியாது, உங்க கிட்ட ஹலோ கூட ஒரு வட்டியும் சொன்னது கிடையாது. அல்லேலூயா. நீ வருவ, நீ வேக வேகமா வருவ, தலையை கீழே போட்டுட்டே வருவ. ஆராதனை முடிந்த உடனே நீ தான் முதல்ல சர்ச்சை விட்டு வெளியே போற ஆளாவும் இருக்கும். யாருக்கும் நீ வாய்ப்பும் கொடுத்ததில்லை, ஒரு அலோ சொல்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்லை. கர்த்தருடைய பிள்ளைய ஆண்டவர் பெரியவர். ஒரு பாவியான ஸ்திரீக்கு கூட இயேசு இடம் கொடுத்தாருன்னா, அவளுக்கு கூட ஒரு சின்ன நேரம் பைபிள்ல கொடுத்துட்டாருன்னா, உன்னை தேடாம இருக்க மாட்டார், உன்னை விட்டு விட மாட்டார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டின் எஜமானான சீமோன் என்ற பரிசேயன் 39வது வசனத்திலே அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். நல்லா கவனிங்க. மனுஷனுடைய கண்ணோட்டம் எப்போதும் உன்னுடைய பாவத்தையும் உன் பின்னணியையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாதபடிக்கு உன்னை குற்றம் சாட்டுகிற கண்களாவே தான் இருக்கும். ஆனா இயேசுடைய கண்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? இரக்கம் பாராட்டுகிற கண்கள். அவர் இரக்கம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. இவள் யாரு? பாவி. ஆனா இயேசு அவள் பாவத்தை பார்த்து அவள் இடத்திலே உறவு கொள்ளல. அல்லேலூயா. அவளை மன்னிக்க ஆவலாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீ, உன்னை பார்த்து எல்லாருமே பாவி என்று சொல்லலாம். உன்னை பார்த்து உன்னுடைய பழைய வாழ்க்கையை வைத்தே உன்னை குற்றம் சாட்டலாம், உன்கிட்ட கையை நீட்டலாம். இவன் நல்லவன் கிடையாது, இவன் நல்லவ கிடையாது, இவ பொல்லாதவ, பலவிதமான குற்றங்களை சாட்டலாம். ஆனால் இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை வித்தியாசமான கண்களிலே பார்க்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிற காரியத்தை கவனிப்போம். இயேசு அப்போது இந்த சீமோன் அங்க கூடியிருந்தவர்கள் மனம் என்ன சொல்லுதுன்னு அறிந்து ஒரு ஓமை ஒன்றை சொன்னான். எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 41, 42. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான்.
Look at verse 41-42. There was a certain creditor who had two debtors. One owed 500 denarii and the other 50. And when they had nothing with which to repay, he freely forgave them both. Tell me, therefore, which of them will love him more? ரொம்ப சிம்பிளா இயேசு ஒரு கதை சொன்னார். அப்பொழுது வசனம் 41, அவர் ஒருவன் இடத்தில் 2 பேர் கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். வசனம் கவனிங்கள் 43-44. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நினைத்தாய் என்று சொல்லி, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த வசனம் 48 கவனியுங்கள். இயேசு சொல்லுகிறார் அவளை நோக்கி. Jesus looks at the sinful woman and he says, your sins are forgiven. Shall we say amen? Hallelujah. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு மன்னிக்கிற ஒரு பெரிய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எத்தனை பெரிய பாவியாய் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் இயேசு உன்னை மன்னிக்க ஆவலாய் இருக்கிறார். Jesus wants to forgive you. No matter what kind of a sinner, how big a sinner, how big a sin you have committed, if you will come to Jesus plainly as you are, he will forgive you. அவர் நிச்சயமாய் உன்னை மன்னிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அடுத்தபடி ஒரு 4 வேத வசனம் நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதுல ஒன்று வாசிக்க போறேன். சங்கீத புஸ்தகத்தில் 103ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். There are 4 verses that I have flashed on the screen, but I want to show you just one verse about how good, great, forgiving God is our God. நம் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு மன்னிக்கிற ஆண்டவர். வேதத்திலே பக்தன் எழுதி சொல்லுகிறான். Look at verse 12, Psalm 103 and verse 12. As far as the east is from the west, so far as he removed our transgressions from us. Shall we say amen? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு அவ்வளோ பெரிய மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். நீ யாராயிருந்தாலும் இந்த ஆராதனையில அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டனா அவர் நிச்சயமாய் உன்னை மன்னிப்பார். ஆல்ரைட், ஒரு 4 காரியம் இந்த வேத வசனத்தில் இருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். I'm going to teach you 4 lessons. And number 1, முதல் பாடமாக உங்களுக்கு லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனம் 44 46 வரைக்கும் நீங்க கவனித்தீங்கன்னாக்கா, சீமோன் வீட்டில் இயேசு இந்த பாவியான ஸ்திரியை அவர் மன்னித்தார். ஆமென் சொல்லுங்க. So concentrate on Jesus forgiving. இயேசு மன்னித்தார். அவர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாருங்க? கிருபை உள்ளவர். அப்ப நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கையை? கிருபை செலுத்தும் பிள்ளைகளாக வாழணும். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர விரும்புவாங்க. ஆனா நாமோ அவங்க குற்றத்தையே பார்த்து ஆண்டவரை விட்டு தூரமா விரட்டி விட்டுருவோம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்பர் 1, we will start with grace. கிருபையில் தொடங்குங்கள். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் இரக்கம் பாராட்டுங்க. அல்லேலூயா. அப்பதான் இயேசு கிட்ட கொண்டு வர முடியும். இந்த பாவியான ஸ்திரீயுடைய பாவத்தை இயேசு பார்த்து சுத்தி காட்டி இருந்தார் என்றால் அந்த ஸ்திரீ அன்றைக்கு கைவிடப்பட்டிருப்பாள். ஆனா அந்த ஸ்திரீ அன்றைக்கு தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் அந்த பாவ வாழ்வை விட்டு வெளியே வருவதற்கு ஒரே காரணம் சீமோன் அல்ல, ஆனால் இயேசு. அல்லேலூயா. மனுஷன் உன்னை தப்பாவே பார்ப்பான், ஆனா இயேசு உன்னை இரக்க கண்களிலே கிருபையோடு பார்ப்பார். எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? கிருபை மேலானது, கிருபை மேலானது. கையை தட்டி எல்லாரும் பாடுங்க. கிருபை மேலானது, கிருபை மேலானது. பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை நல்லா தட்டி, கைகளை நல்லா தட்டி. ஏய், கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. எல்லாரும் glory glory நல்லா உணர்ந்து பாடுங்க. கிருபை மேலானது. ஆஹா, ஓஹோ. எல்லாரும் நல்லா கையை தட்டி. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானது. கையை தட்டி. ஜீவனை பார்க்கிலும். ஆஹா, ஓஹோ. கிருபை மேலானது. ஏய், கிருபை மேலானது. எல்லாரும் உனக்கு மேல கிருபை காட்டுகிற ஆண்டவர் பெரியவர். கிருபை மேலானது. நல்ல கையை தட்டி அப்படியே சொல்லுங்க. கையை தட்டி சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு பாவத்தோடு வந்திருக்கிறீங்க? சற்று முன்பு ஒரு பாவ அறிக்கை நேரம் கொடுக்கப்பட்டது. அப்போ கூட நீ பாவத்தை அறிக்கை செய்யல. என்னெல்லாம் அவர் மன்னிப்பாரான்ட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அவர் யாராக இருந்தாலும் அவர் மன்னிக்க பெரியவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. we will go on verses 44 to 46. 44ஆம் வசனம் துவங்கி நாம் பார்க்கிறோம் 46ஆம் வசனம் வரையிலும். பிரியமானவர்களே, இயேசு சீமோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. I want to read from verse 44 to 46. Then he turned to the woman and said to Simon, do you see this woman? I entered your house. You gave me no water for my feet, but she has washed my feet with her tears and wiped them with the hair of her head. You gave me no kiss, but this woman has not ceased to kiss my feet since the time I came in. You did not anoint my head with oil, but this woman has anointed my feet with fragrant oil. Amen. ஸ்திரீயின் இடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலை மயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களே ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமளம் பூசினார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்கள். அவள் செய்த ஒவ்வொன்றையும் இயேசு கவனித்தார். ஆமென். இப்போ இயேசு சொல்றார், சீமோனே, நான் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். நீ அல்லவா
யூதர்கள் கலாச்சாரம் படி முத்தம் செய்து வரவேற்க வேண்டும். ஆனால் நீ என்னை வரவேற்கவில்லை, என் பாதங்கள் கழுவப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இவளை பார், இவளை என்ன என் பாதங்களை முத்தம் செய்து என் பாதங்களை கழுவினார். அல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். அப்படின்னா இயேசு என்ன சொல்ல வராரு? வாட் இஸ் ஜீசஸ் ட்ரைங் டு சே? சைமன் டிட் நாட் ஷோ ஹாஸ்பிட்டாலிட்டி. சீமோன் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இயேசுவை சிறந்த முறையிலே அவன் வரவேற்கவில்லை. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, மனம் திரும்பின பெண் ஆனவள் இயேசுவிடத்திலே அன்பு காட்டினாள். அவளுடைய இருதயத்திலே மனம் திரும்பினாள். அவள் இருதயத்திலே இயேசுவை கனம் பண்ணினாள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படி கனம் பண்ணினாள்? இந்த சீமோனுக்கும் இந்த பாவியான ஸ்திரீக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அவளுக்கு தெரியும், அவள் இயேசுவிட வர அவளுக்கு தகுதியே இல்லை. அல்லேலூயா. தகுதியற்றவளா இயேசுகிட்ட நிற்கிறார். ஆனா சீமோனோ அவன் பரிசேயன். அல்லேலூயா. மதம் தெரிந்தவன், ஒரு மத குரு அவன். பிரியமானவர்களே, அவன் தாழ்மையோடு அல்ல, அவன் கனத்துக்குரியவன். பிரியமானவர்களே, இவ்வளோ வித்தியாசமாய் அவள் தாழ்மையில வந்தாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைய 2 குழு மக்கள் இங்க இருக்கலாம். நமக்கு வேதம் நிறைய தெரியலாம், நிறைய ஊழியம் செய்யலாம், மூப்பர்களாக இருக்கலாம், ஜப வீரர்களாக இருக்கலாம். நம்ம நினைக்கலாம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஒரு லெவல் மேல என்று நினைக்கலாம், ஒரு லெவல் ஹையர்னு நினைக்கலாம், நீ பெரிய ஆளுன்னு நினைக்கலாம். ஆனா இயேசு ஒரு மனுஷன் எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? அவன் உள்ளந்தரியங்களை பார்க்கிறார், அவன் உடைந்திருக்கிற நிலையை பார்க்கிறார். இயேசு இந்த பெண்ணை பார்த்தார். அவள் பாத்திரர் அல்ல, அவளை நேசித்தார். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. யாரை எப்படி பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறாரு, உன் இருதயத்தை பார்க்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அடுத்தபடி பிரியமானவர்களே, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் நமக்கு இப்போது நான் வாசிக்கிறேன். Look at James chapter 4 verse 6. But he gives more grace. Therefore he says, God resists the proud but gives grace to the humble. கேள்போம், வாசியுங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெருமை உடையவர்களே எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உடையவர்களை என்ன செய்கிறார்? அணைத்துக் கொள்கிறார், கிருபையினாலே அணைத்துக் கொள்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை ரொம்பவே நேசிக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கெட்ட குமாரனை பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 11 இருந்து 32 வரைக்கும். Go to Luke's Gospel chapter 15 verses 11 to 32. Look at the prodigal son. You know, he was one who was a prodigal, a lost son. காணாமல் போனவன், கெட்ட குமாரன், கெட்டதை செய்தான். ஆனா மனம் திரும்பினான். அப்பா வீட்டுக்கு போவேன், வேலைக்கார நாய் நான் சேரும்படி கேட்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னைக்கு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, தகுதி இல்லைன்னு எண்ணம் வந்துச்சு. அல்லேலூயா. என்னைக்கு அவன் அப்பா வீட்டுக்கு போனான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்றைக்கு அப்பாவுடைய அன்பு அது எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? கண்டிஷன் போட்ட அன்பு இல்லை, கட்டளை போட்ட அன்பு இல்லை. அப்பாவுடைய அன்பு இலவச அன்பு. அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நீ மனம் திரும்புவதற்கு முன்பே உன்னை தேடின அன்பு அப்பாவுடைய அன்பு. அதான் ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். கெட்ட குமாரனுடைய கதையில நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக் சாப்டர் 15 verse 21. அந்த வசனம் சொல்லுகிறது, and the son said to him, Father, I have sinned against heaven and in your sight, and I am no longer worthy to be called
your son. Say amen. வாசிங்க பார்க்கலாம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, அவன் தகுதியற்றவன் என்று அறிந்தான். நான் பாவம் செய்தேன் என்று அறிந்தான். அப்படி ஒரு தாழ்மை அவனுக்கு வந்தபோது இயேசு அவனை அல்லது தகப்பன் அவனை அணைத்தார். ஆமேன். அவன் நினைச்சான் வேலைக்காரன்ட்டு வருவேன்ட்டு. ஆனால் அப்பா திரும்பி அவனை மகனாக அணைத்து கொண்டார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. ஒரு மனுஷனை குறித்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் அல்லது பிரான்ஸ் தேசத்தின் புரட்சியின் காலம், தேசத்திலே அமைதி இல்லாத ஒரு காலம், எல்லாருக்குள்ளார குழப்பம் நிறைந்து நிறையா பேர் பல பாடுகளை பட்ட ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அவனுடைய பேர் ஜீன் வெல்ஜியன் என்று நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, அவன் ஒரு நாள் அவனுடைய சகோதரியும் குழந்தைகளும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி என்ன செய்வேன்னு தெரியாமல், அவனுக்கும் கையில் பணம் இல்லை பாருங்க. அவன் என்ன தெரியுமா செய்தான்? அவன் போய் ரொட்டி ஒரு கடையில் திருடிட்டான். பிடிபட்டுட்டான். பிடிப்பட்ட உடனே சிறைச்சாலைக்கு அவனை அனுப்பி விட்டார்கள். சாதாரணமாக ரொட்டி திருடினதற்கு எங்கே போயிட்டான்? சிறை இருப்புக்கு போயிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் அவனுடைய வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்குது. பல முறை அவனுக்கு ஒரு குறைந்த சிறை தண்டனை தான் கொடுத்தாங்க. ஆனால் அவனால் சிறையில் இருக்க முடியல. அதனால் அவன் என்ன செய்தான்? 2-3 முறை சிறையில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு பிரயாசம் எடுத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். தேவன் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்தது? இவன் அந்த உணவை திருடி சிறையிருப்பில் போயிட்டான். சிறையிருப்பில் ஓட பார்த்தான். அவனை பிடிச்சு உள்ளுக்கு போட்டு 19 வருஷம். சாதாரணமாக ரொட்டி திருடினதற்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? 19 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு விடுதலை வந்துச்சுங்க. எல்லாரும் கைகளை தட்டி ஒரு பாடல் பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுங்கள். ஓகே. தேவ கிருபை என்றும் உள்ளது. விஷாலே, ஒரு பாடல் கைகளை நல்லா தட்டி நம்ம எல்லாரும் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று சொல்லுமா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, இந்த பெல்ஜியன் என்று சொல்லுகிறவனை குறித்து நான் வாசித்தேன். இவன் 19 வருடமாக சிறையிருப்பில் இருந்து பின்பு அவன் விடுதலை பெற்றான். அவன் எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் கதவை திறக்கல. அவனுக்கு ஒரு பட்ட பேர் கொடுத்தார்கள், 2461 என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவன் சிறையிருப்பில் இருந்தபோது அவனுக்கு அந்த பட்ட பேர் கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த வேலையை தேடி போனாலும் நீ சிறைச்சாலையில் இருந்தவன். இத்தனையும் ஒரு ரொட்டி திருடினதற்காக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை பல சூழ்நிலைகளை கடந்து போனான். உணவு இல்லாமல் எத்தனையோ முறை கஷ்டங்களை வேதனையப்பட்டான். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகத்தக்க ஒரு நாள் ஒரு பிஷப் அவனை ஆதரித்தார். அந்த பிஷப் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு ராத்திரி தங்க வைத்தார். அவன் அந்த ஒரு ராத்திரி தங்கினது என்ன தெரியுமா செய்தான்? அந்த வீட்டில் இருந்து வெள்ளியான பாத்திரங்களை திருடிட்டு போயிட்டான். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் பெரியவராக இருப்பார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? அந்த பிஷப் போலீஸ் அவனை பிடித்து கொண்டு வந்தார்கள். அவர் பிஷப் மன்னித்தார், கிருபை பெற்றான். ஆமேன். திரும்பி சிறையிருப்புக்கு போயிருந்திருக்க வேண்டும், ஆனால் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. மிகுந்த இரக்கம் பெற்றான் என்று நாம் எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். திரும்பி இந்த பாடலை பாடுவோம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் பெரியவர். கம் அகெயின். இந்த பாடலை பாடி அதன் பின்பு இரண்டாவது காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கேட்போம். ஆண்டவர் நல்லவர். அருமையான ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு நான் சொன்னேன். மீண்டும் அந்த கதையின் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி விரும்புகிறேன். ஜீன் வெல்ஜியன் என்று சொல்லப்படுகிறவர் ஜஸ்ட் ஒரு பிரெட் திருடினதற்காக சிறையிருப்பு, ஜெயிலிருந்து ஓட தப்பி பிரயாசம் எடுத்தபடியினாலே 19 வருஷம் சிறையிருப்பை கடந்து போனார். அதற்கு பிற்பாடு அவருக்கு ஒரு பட்டப்பேர் 2461 என்ற பட்டப்பேர். பிரியமானவர்களே, அவர் போகிற இடத்துலலாம் வேலை வாய்ப்புகள் இல்லை, வாசல்கள் அடைக்கப்பட்டது. ஆனால் ஒரு பிஷப் ஒருவர் மட்டும் அவர் என்ன செய்தாராம், அவருடைய வீட்டில் ஒரு இரவு அடைக்கலம் கொடுத்தாராம். அதுக்கு பிற்பாடு அவன் காலை எந்திரிச்சு பார்த்தா பிஷப் பார்க்குறாரு, அவன் வீட்டில் உள்ள வெங்கல தட்டுகள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். போலீஸ்காரர்கள் அவனை பிடித்து பிஷப் இடத்துல கொண்டு வந்த போது பிஷப் உடனே என்ன செய்தாரா, இல்லை நான் தான் இந்த பாத்திரத்தெல்லாம் கொடுத்து அனுப்பினேன், ஆனால் இதோடு கூட அவன் கொண்டு போக மறந்தது குத்து விளக்கு.
என்று சொல்லி இந்த வெல்ஜியனை கூப்பிட்டு சொன்னாராம், வெல்ஜியன், நான் உனக்கு கொடுத்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டேன், ஆனால் நீயும் இந்த குத்து விளக்கை கொண்டு போக மறந்துட்டியன்னா இதையும் எடுத்துகிட்டு போ, நல்ல விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று சொன்னாராம். அன்றைக்கு மட்டும் அந்த பிஷப் அவனை காட்டி கொடுத்திருந்தால் அவன் திரும்பி சிறையிருப்புக்கு போயிருப்பான். ஆனால் சிறையிருப்புக்கு போகாமல் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவனுக்கு அந்த கொஞ்சம் இரக்கம் காட்டினாரு பாருங்க, அந்த கொஞ்சம் இரக்கம் ஒரு மாபெரும் மாற்றத்தை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்தது. கொஞ்சம் தகுதி இல்லாத அவன் அந்த பிஷப்புடைய கண்ணில் தகுதி பெற்றபடியினாலே அன்றைக்கு அவனுக்கு ஒரு கிருபை. பிரியமானவர்களே, அன்றைக்கு அவன் வாழ்வு மாறினதான். இதைத்தான் நாம் இயேசு இந்த பாவியான ஸ்திரீக்கு செய்ததை நாம் எல்லாரும் அறிகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரொம்ப சீக்கிரமாக நேரம் கடந்து போனது, என்னோடு பொறுத்து கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்தி நான் உங்களுக்கு சீக்கிரமாய் கொஞ்சம் சொல்லுகிறேன், கேளுங்கள். 2வது காரியத்தை என்னோடு கூட நீங்கள் கேளுங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 47வது வசனம் நம்முடைய அடிப்படையான வசனம். அந்த வசனத்துக்கு தக்க நான் உங்களோடு கூட 2வது காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். வாக் இன் forgiveness, மன்னிப்பில் நடவுங்கள் என்றதே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். Let me read that verse. Therefore I say to you, as sins which are many are forgiven, for she loved much, but to whom little is forgiven, the same loves little. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்ததாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். இயேசு என்ன செய்தார்? இந்த பெண்ணை மன்னித்தார். அப்போ 2வது நாம் கற்றுக்கொள்கிறோம், நம் எதில் நடக்கணும்னா மன்னிப்பு பெற்றவர்களாய் நடக்கணும். அந்த பெண் அன்று துவங்கி அவள் மன்னிப்பு பெற்றவளாக நடக்க ஆண்டவர் அவளுக்கு கிருபை செய்தாராம். எல்லாரும் ஆமென் சொல்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். My little children, let us not love in word or in tongue, but in deed and in truth. வாசிக்க கேட்போம், வாசியுங்கள். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தினாலே, in word or in tongue, not love in word, அதாவது வாயில் அன்பா இருக்கிறேன் என்று சொல்வது, நாவில் அன்பா இருக்கிறேன் என்று வாய் அளவில் சொல்வதை அல்ல, பார்க்கிலும் உண்மையிலையும் செயலிலையும் அன்பு காட்டுங்கள் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எபினேசர் ஸ்க்ரூஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு வாலிபன் ஒருவன் இருந்தான். பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்திலே இவன் வாழ்ந்த ஒருவனாய் இருந்தான். இவனுடைய கதையை குறித்து நான் வாசித்தேன், உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். அவன் வாழ்ந்த காலத்திலே அவனுடைய இங்கிலாந்து தேசத்திலே 2 குழு மக்கள் இருந்தார்கள். ஒரு குழு மக்கள் யார் தெரியுமா? அவர்கள் ரொம்ப வசதியான ஆட்கள், ரொம்ப வசதி. இன்னொரு குழு மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பரம ஏழை, ரொம்ப ஏழையான மக்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இவனோ ஸ்க்ரூஜ் என்று சொல்லப்படுகிறவன், இவன் ரொம்ப வசதியானவனாய் இருந்தான். அதனால யாருக்கிட்டையும் அன்பு காட்ட மாட்டான், யாரு மேலேயும் இரக்கம் படவே மாட்டான். அவனுக்கு வேலைக்கு ஒருவன் இருந்தான் பாருங்க, அந்த வேலைக்கு இருந்தவன் ரொம்ப வறுமையில் வாழ்ந்தவன். ஒரு வட்டி கூட அவன் பணம் கொடுத்து உதவுனதும் கிடையாது. ஒரு வட்டி கூட அவனுக்கு ஒரு ஆகாரம் கூட வாங்கி கொடுத்தது அல்ல. அப்படி இரக்கம் பாராட்ட கூடாத ஒரு மனுஷன்தான் இந்த ஸ்க்ரூஜ் என்று சொல்லப்படுகிறவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவனை குறித்து சொல்லப்படுகிறது, இவனுக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வரும்போது இவன் தனிமையாக இருப்பானா. காரணம் என்ன? அவன் யாருக்கிட்டையும் அன்பு காட்டாமல் இருந்தபடியினாலே அவன் அப்படியே தனிமையாய்த்தான் அவன் கிறிஸ்மஸை அவன் கொண்டாடுவானா. ஆனால் பெரிய மன்னவர்களே, ஒரு கிறிஸ்மஸ் வந்துச்சு, அவன் தனிமையாய் இருக்கிறான். அப்போது தேவ ஆவியானவர் அவனோடு பேசி அவனுக்கு ஒரு சொப்பனத்தில் ஒரு 3 விதமான காட்சியை காட்டினார்.
ஒரு காட்சி ஆனது பிரியமானவர்களே, அவனுடைய முன்ன சின்ன பையனாய் இருந்த காலத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பிரியமானவர்களே கண்ட சில அனுபவத்தை ஆண்டவர் சொப்பனத்திலே அவன் இடத்திலே காட்டினார். என்ன என்று காட்டினார்? பிரியமானவர்களே, அவன் பார்க்குறான், சின்ன பையனாக இருக்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். எப்படி பிரியமானவர்களே, அவன் இப்போ வயதான பிற்பாடு பணக்காரன் ஆன பிற்பாடு அவன் பேராசைக்காரனாக மாறினபடினாலே அவனுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவன் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததெல்லாம் அவன் பார்க்குறான். எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் அவனுக்கு அவனுடைய சொப்பனத்திலே வருகிறது. பிரியமானவர்களே, அவன் இப்போ உள்ள காட்சியை ஆண்டவர் ஆவியானவர் அவனுக்கு காட்டுறார். இன்னைக்கு கூட கிறிஸ்மஸை பாரு, எல்லாரும் கொண்டாடுறாங்க, நீ தனிமையாக இருக்கிறாய், பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு காட்டுறார். மூணாவது காட்சி ஆண்டவர் காட்டுறார். ஒரு நாள் வரப்போது அந்த மரண காட்சியை காட்டுகிறார். நீ மரணம் அடையும் போது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. மரணம் அடையும் போது உன்னுடைய மரணத்தில் பங்கு பெற யாருமே இல்லை. அப்படியெல்லாம் அவனுக்கு சொப்பனத்தில் 3 விதமான காட்சி. அதாவது சின்ன பையனாக இருந்தபோது இப்போ இருக்கிற காட்சி, இனி அவன் மரணம் அடையும் போது அவன் பெறுகிற காட்சி. ஆண்டவர் அவனுக்கு ஒரு முக்கியமான காட்சியை காட்டினார். அவன் வீட்டில் வேலை செய்கிற, அவன் சாப்பாடு வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறவன், ஆண்டவர் அவனுக்கு கிறிஸ்மஸை காட்டுகிறார். அவன் கிறிஸ்மஸுக்கு சந்தோஷமாக இருக்கிறதே காட்டுகிறார். கொஞ்சமாக இருக்கு, வசதி ரொம்ப குறைவு, ஆனால் நிம்மதியோடு இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். திடுக்குன்னு முழிச்சு கொண்டான் இந்த ஸ்க்ரூஜ். அவன் முழிச்சு கொண்ட உடனே அவன் அப்புறம்தான் அறிகிறான், ஐயோயோ வாழ்க்கையில் இப்படி வாழ்ந்துட்டேனே, ஐயோயோ பேராசைக்காரனாக வாழ்ந்துட்டேனே. அப்புறம்தான் அவன் என்ன திரும்ப செஞ்சானா, அவன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தானா. அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன். முறை அவன் என்ன தெரியுமா செஞ்சானா, அந்த கிறிஸ்மஸ் அந்த சொப்பனம் கண்ட பிற்பாடு அந்த கிறிஸ்மஸ்க்கு காலையில் எந்திரிச்ச உடனே அவன் வேலைக்காரன், அவன் வீட்டில் வேலை செய்கிறவனுக்கு வட்டி அவன், அதாவது வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்மஸ்க்கு வாங்கோழி டர்க்கி ஆசைப்படுவார்கள். ஒரு நல்ல டர்க்கி ஒன்று அவன் வேலைக்காரன் வீட்டுக்கு முறை அனுப்பி விட்டானாங்க. பிரியமானவர்களே, அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் அவன் என்ன தெரியுமா செஞ்சானா, எல்லாருக்கும் தர்மம் பண்ணானா. இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவன் வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் நிரம்பின, அன்பு காட்டு அவனை சுற்றி நிறையா பேர் வந்துட்டதே அவன் பார்த்தானா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது இல்லவா வாழ்க்கை என்று உணர்ந்தானா. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினானா. எல்லாரும் அவனை பாராட்டினார்களா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பெரியவராக இருப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா, ஹல்லேலூயா சொல்லுவோமா. இப்போ என்னத்தில் அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான், அன்புலையும் மன்னிப்பதுலையும் அவன் வாழ ஆரம்பித்தான் பாருங்க. அவன் வாழ்க்கை உடனே மாறி போயிருச்சு. கர்த்தருடைய பிள்ளையை, நீனும் அப்படியா வாழ்வாய் என்றால் ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய தலையெழுத்தையும் மாற்றிடுவார். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். மூன்றாவது காட்சியை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். என்னுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 48ஆம் வசனம், லூக்கா 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். நான் தலைப்பை கொடுக்கிறேன், லிஃப்ட் அப் வர்ஷிப், அல்லது ஆராதனையை உயர்த்துங்கள் என்று உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். கேளுங்கள் வசனத்தை. Look at verse 18:48. Then he said to her, your sins are forgiven. அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எந்த நிமிஷம் அவ பாவம் அவளுக்கு மன்னிக்கப்பட்டதோ அங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது, அடுத்த நிமிஷம் அவள் ஆராதனை செய்கிறவளாய் மாறினாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென்.
அல்லேலூயா. அவள் எப்படி ஆராதனை செய்தால்? அவர் இயேசுவுடைய பாதத்தை முத்தம் செய்து, அவள் இயேசுவுடைய பாதத்தை தலைமயிரினால் அவள் துடைத்து, அப்படியாக பிரியமானவர்களே அவள் என்ன செய்தாள்? அவள் தன்னுடைய அன்பை காட்டினாள் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்டு கொள்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஒரு பைபிள் வசனத்தை சீக்கிரமா எடுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மரியாள் மகடலேனியா மரியாள் அல்லது மரியாள் பெத்தானியின் மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசுவுடைய பிரியமான லாசருடைய சகோதரி மரியாளை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவளும் என்ன செய்தால்? அவளும் இயேசுவுடைய பாதத்தை அவள் முத்தம் செய்தாள். அவள் இயேசுவை அவள் தைலத்தினால கனம் பண்ணினாள். வசனம் 3 மட்டும் கவனிங்க. Look at verse 3. It says, then Mary took a pound of very costly oil of spikenard, anointed the feet of Jesus and wiped his feet with her hair, and the house was filled with the fragrance of the oil. கேட்போம் வசனத்தை. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. என்ன செய்தால்? வசனம் சொல்லுகிறது, அவள் இயேசுவை தொழுது கொண்டாள். பிரியமானவர்களே, மன்னிக்கப்படுகிறவர்களுக்கு சாதாரணமா உடனே என்ன வரும்? தொழுகை, ஆராதனை வரும். ஆமென். நீங்க மன்னிக்கப்பட்டீர்கள் என்று உணர்ந்தால் உங்களுக்குள்ளார நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஆராதனை உண்டாகும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? 4வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். 4வது, ஓகே, the end will be peace. முடிவு எப்படி இருக்கும்னா, சமாதானத்தில் நிறைவு அடையுங்கள் என்று ஒரு தலைப்பு கொடுத்து, end with peace. அங்க இயேசு வசனம் 50 சொல்லுகிறார் பாருங்க. Look at verse 50. Then he said to the woman, your faith has saved you, go in peace. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை கண்டார், நன்றி உள்ளவளாய் இருந்தால் அன்றைக்கு அவளுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்துச்சு. So anyone who comes to Jesus will go in peace. யாரெல்லாம் இயேசு கிட்ட வாரோமோ அவர்கள் திரும்பி போகும்போது எப்படி போவார்கள்? சமாதானமாய் போவார்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேத வசனம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். Come with me to Romans chapter 5 and verse 1. It says, therefore having been justified by faith, we have peace with God through our Lord Jesus Christ. நாம் கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், 10 குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லூக்கா 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் 11 19 வரைக்கும் கவனியுங்கள். அங்க வசனம், இந்த 10 பேர் குணமாகி சமாரியன் ஒருவன் மட்டும் இயேசு கிட்ட நன்றி சொல்ல வந்தானா? இயேசு அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அவனை அனுப்பினார். 19ஆம் வசனம். Look at verse 17 of Luke chapter 17 verse 19. It says, and he said to him, arise, go your way, your faith has made you well. கவனிப்போம். அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அவனுக்கு அன்றைக்கே இயேசுவுடைய சமாதானம் வந்துச்சு. மற்ற 9 பேரெல்லாம் சுகம் பெற்றுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு சமாதானம் வந்துச்சா? ஆசீர்வாதம் வந்துச்சா? தெரியாது.
ஆனா இவன் ஒருத்த மட்டும் நன்றி சொல்ல வந்தான் பாருங்க. அவன் நன்றி சொல்ல வந்தபடியினாலே இயேசு அவனை என்ன செய்தார்? சமாதானத்துடனே அனுப்பி விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இன்னைக்கு இயேசு நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறார். நீ போகும்போது எப்படி போனே? அந்த நல்ல சமாரியன் பெற்ற சமாதானம், அந்த பாவியான ஸ்திரீ பெற்ற சமாதானத்தோடு நீ கடந்து போகணும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார். நான் முடிக்கும் போது நம்முடைய அடிப்படையான வசனத்தை எடுத்து முடிப்போமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். Come with me to Luke's Gospel chapter 7 and look at verse 47. It says, therefore I say to you, her sins which are many are forgiven, for she loved much. But to whom little is forgiven, the same loves little. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி என்று வசனம் சொல்லுகிறது. ஆமேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் மன்னிக்கிறவர்கள் கொஞ்சமாக தான் அன்பு செலுத்துவாங்களா? ரொம்ப மன்னிப்பு பெற்றவர்கள் அவரை ரொம்ப நேசிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு மகிமை உண்டாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. இந்த பெண்ணுக்கு என்ன வந்துச்சுங்க? நம்முடைய தலைப்பு என்ன? an overflowing heart of gratitude. நன்றி உணர்வால் நிரம்பி வழியும் ஒரு இருதயத்தை பெற்றால், கர்த்தருடைய பிள்ளையை, அவளுக்கு சமாதானம். உனக்கும் சமாதானம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா. வாருங்கள், தேவ சந்நிதியில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சகோதரி, நான் எனக்கு உதவி செய்ய கேட்கிறேன்.